ஏய் ஆ? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்ன அந்த லேடி இன்ஸ்பெக்டர் வந்துட்டு போனதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் மாதிரி தெரியுறாங்கடா. அவங்களால ஏதாவது பிரச்சனை வருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. நான் பரவாயில்ல, ஏதோ சமாளிச்சிருவேன். ஆனா கண்மணி, பிருந்தா அவங்க 2 பேரை பத்தி யோசிச்சாலே. ஏய் அதெல்லாம் பார்த்துக்கலாம். முதல்ல என்ன நடந்தாலும் பயத்தை காட்டிக்காம இருங்க, அதான் முக்கியம். புரியுதா? ஐயோ, இத கேக்குறதுக்கு நாதியே இல்லையா? இந்த ஊர்ல இத்தனை பெரிய மனுஷங்க இருக்காங்க. எனக்கு ஒரு நியாயத்தை கேட்டு சொல்லுங்களேன். புருஷனை இழந்துட்டு தாயும் பிள்ளையுமா வாழ்ந்துட்டு இருந்தோமே, இப்படி என்ன ஒத்தையில நிக்க விட்டுட்டீங்களே. என்ன வள்ளி இங்க பாருங்க, உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? எதுக்கு தேவையில்லாம வீட்டு முன்னாடி எல்லாம் வந்து சத்தம் போட்டுருக்கீங்க? ஐயா மருமகனே, நடந்ததெல்லாம் விட்டுறியா? நாங்க பண்ண அத்தனையும் தப்புதான். உன்கிட்ட மடிப்பிச்ச கேக்குறேன். என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லிடியா. தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுரு. இதுக்கப்புறம் செத்தாலும் நானும் என் பிள்ளையும் உங்க வழிக்கே வர மாட்டோம். ஏய், இங்க தேவையில்லாம நாடகம் போடுற வேலையெல்லாம் வேணாம். நீ இங்க எல்லார் காலையும் விழுந்து விழுந்து அழுதா உன்னை நம்பிடுவாங்களா? உங்க பவுசன்னு எங்களுக்கு தெரியாது. மரியாதையா இங்க இருந்து போயிடு. அப்புறம் ஆளுங்களை விட்டு அடிச்சு துரத்த வேண்டியதாயிடும். நீ கல்யாண காட்சி பண்ணி புள்ள குட்டி பெக்கலனாலோ உன் மருமகனுங்க 3 பேரையும் உன் புள்ள மாதிரி தானே வளர்த்த. 3 பேர்ல ஒருத்தவங்க காணாம போயிருந்தா உனக்கு எப்படி இருக்கும்? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. இதோ இந்த 3 பேர் தான் என் பொண்ணை கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் அவளை காணோம். இவங்க கிட்ட கேட்டு சொல்லு. இவங்க தான் என் பொண்ணை ஏதோ பண்ணிட்டாங்க. வாய முடி. நீலி கண்ணீர் விட்டு ஒப்பாரி வைக்கிற என்னமோ ஒழுங்கு பொண்ண பெத்த மாதிரி. நீங்க பண்ணதெல்லாம் பத்தாதா? யாரு மேல பழி போடுற? சும்மா சொன்னதையே சொல்லிக்க. ஏன் நாங்க எல்லாம் இப்ப நிம்மதியா வாழறது உன் கண்ணுக்கு பொறுக்கலையா? எதையாவது செஞ்சு எந்நேரமும் எங்களை அலக்கழிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் சும்மா இருக்கிற எங்க வீட்டு பொண்ணுங்க மேல பழி போட பாக்குறேன். ஒழுங்கா இங்க இருந்து போயிடுன்னு சொன்னேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன். படி. ஆத்தாளுக்கும் பொண்ணுக்கும் அடுத்தவங்க குடிய கெடுக்கிறதே வேலை. ஏய், என்னடி ஏன் இப்படி பார்த்துட்டு நிக்கிற? மறுபடியும் விளக்கேத்து. கண்மணி சொன்னா கேளு, போய் விளக்கேத்து போ. போ. என்னம்மா விளக்கேத்திட்டியா? அது இதோ ஏத்திட்டம்மா. போ. கண்மணி, நான் சொல்றது ஏண்டி ஒழுங்காவே கவனிக்க மாட்ற? ஏன் என் கவனமே இங்க இல்ல, ஒரே பதட்டமா இருக்கு. இங்க பாரு, இந்த டைம்ல தான் நம்ம தைரியமா இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன அபச குணத்தெல்லாம் பார்த்தா வள்ளியம்மா ரொம்ப பதட்டப்படுவாங்க. நாம தானே அதை தெரியாம மெயின்டைன் பண்ணணும். அக்கா, ஏய் என்னாச்சுடி? டீ போட சொன்னாங்களே, வெறும் கையோட வர? அக்கா, பால் தெரிஞ்சிருச்சுக்கா. பாத்தியாடி, இந்த பக்கம் எத்தனை விளக்கான இது, அந்த பக்கம் பால் தெரியுது. எல்லாம் கெட்ட சகுனமா இருக்கு வீரா. ஏதோ நம்ம வீட்டுல நடக்க கூடாதது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் எதுவும் இல்லடி, சும்மா இரு. பால் பாக்கெட்டு நேத்து வாங்கினது, இடையில கரண்ட் வேற போயிட்டு போயிட்டு வந்துச்சுல, அதனால கெட்டு போயிருக்கோம். விடு. பிருந்தா, ஃப்ரீசர்ல ஒரு பால் பாக்கெட் இருக்குல்ல, அதுல டீ போடு போ. கொஞ்சம் நில்லு. என்னக்கா? பால் திரிஞ்சு போனது வள்ளியம்மாவுக்கு தெரிய வேண்டானே, சரியா? சரிக்கா. வீரா, அந்த ஏய்
எதுக்கு அழுதுட்டு இருக்க இப்ப? ஏன் என்னாச்சு? இங்க பாரு, என்ன பாரு. சரி சரி சரி, இங்க பாரு, இங்க பாரு. என்னாச்சு? ஏன் அழுவுறீங்க? எவ்வளவு தைரியமான பொண்ணு நீங்க. ஏரியால இருக்கிற எல்லாருமே பொண்ணுனா எப்படி இருக்கணும்னு உன்னை கை காமிச்சு தானே உதாரணமே சொல்லுவாங்க. நீ என்னடானா சின்ன விஷயத்துக்கு போய் அழுதுகிட்டு இருக்க? இல்ல மாறா, தைரியம் எந்த அளவுக்கு இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. நான் இந்த விஷயத்துல என் கோபத்தினால முட்டாளா இருந்திருக்கேன். ஏய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மாறா, நீ எனக்காக சொல்றடா, ஆனா அதுதான் உண்மை. அவசரப்பட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்ப நான் பண்ண தப்புனால தானே கண்மணி பிருந்தானே எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருக்கோம். மாறா, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு. ஏய், இங்க பாரு, உன் மேல எந்த தப்பும் இல்லை. ம், மரண் என்னை சமாளிக்கிறதுக்காக சும்மா எதுவும் சொல்லிட்டு இருக்காதடா. நான் பண்ணது பெரிய தப்பு தான். இல்ல, உன் சூழ்நிலையில யார் இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. அவன் இந்த குடும்பத்துக்கு என்ன கொஞ்சம் நெஞ்சமா பண்ணிருக்கா? உங்க அண்ணனை கொலை பண்ணிருக்கா? அப்படி இருக்கிறவள பழி வாங்கணும்னு நினைச்சதோ இல்ல அவளை அடிச்சதோ தப்பெல்லாம் இல்லை. ஆனா அதனால இப்ப எவ்வளவு பெரிய பிள்ளைங்க வந்திருக்கு பாத்தியா? எங்களை தேடி போலீஸ் எல்லாம் வருதுடா. இங்க பாரு, முதல்ல உன்னை புரிஞ்சுக்க. நம்மளால அவளுக்கு ஒண்ணுமே ஆவலடி. அங்கிருந்து கிளம்பும்போது அவன் நல்லா தானே இருந்தா? நல்லா தானே இருந்தா? ஆ. ஆ. கத்திட்டு தானே கிடந்தா? அவுத்துடுங்கன்னு கத்திட்டு இருந்தாலே. சரி மாறா, ம். அப்படி இருக்கும்போது நம்மளால அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குன்னு யோசிக்கிறதே தப்பு. நம்ம ஒரு தப்பும் பண்ணல. நம்ம அங்க விட்டு வந்ததுக்கு அப்புறம் அவ கட்ட ஒருத்தர் தப்பிச்சு போயிருக்கணும். அதுக்கு யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்கணும். நம்மளை பழி வாங்கணும்னு எங்கேயோ தலைமறைவா இருந்துக்கிட்டு இப்படி ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கா. மற்றபடி இதில் உங்க தப்பெல்லாம் எதுவுமே இல்லை. ம், அப்படியே இருந்தாலும் பார்த்துக்கலாம். மாறா, நான் இருக்கேன். நீ கவலைப்படாம இரு. அந்த மாதிரி 3 பேரும் தைரியமா இருக்கணும். யார் வந்து விசாரிச்சாலும் சரி, ஒரே மாதிரி சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏண்டா ம், விஜி இப்போ எங்க இருப்பா? அவளை பத்தி எந்த ஒரு தகவலும் தெரியல, போலீஸாலையும் கண்டுபிடிக்க முடியல. எங்கடா போயிருப்பா? நம்ம கண்டுபிடிப்போம். நீ நிதானமா இரு.